கர்நாடகாவில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் முதல்வர் விஜய் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் விஜய்க்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. தண்ணீருக்கு வழியில்லாமல் விவசாயிகள் தவிக்கும் நிலையில் குறுவை தொகுப்பா என்றும் கர்நாடகம் சென்ற விஜய் காவிரி நீரை கொண்டு வருவாரா என திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் சாமி தரிசனம் செய்த முதல்வர் விஜய் பின்னர் அங்கிருந்து தனது காரை தானே ஓட்டிக்கொண்டு மங்களூருவுக்கு புறப்பட்டார். கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் தரிசனம் செய்த முதல்வர் விஜய் 1 கிலோ 600 கிராம் எடை கொண்ட வெள்ளி வாளை காணிக்கையாக அளித்தார். பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை மேலும் மேம்படுத்துவதற்காக என்டிஏ அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பெண்களின் கண்ணியம், வாய்ப்பு மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றில் என்டிஏ அரசின் செயல்பாடுகள் ஆழமாக வேரூன்றியுள்ளன என்றார். பின்லாந்து சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு நடந்த கலந்துரையாடலின் போது ஐரோப்பிய நாடுகள் விற்பனை செய்யும் ஆயுதங்கள் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்றன என குற்றம் சாட்டினார். ஜூன் 21ஆம் தேதி நடக்கும் இளநிலை நீட் தேர்வுக்கு கூடுதலாக 15 நிமிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதியம் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை தேர்வு நடக்கும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் சாலையை விரிவுபடுத்தவும் போக்குவரத்து நெரிசலை தடுக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஆய்வு செய்த பின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி போன்ற மலை மாவட்டங்களில் நிலச்சரிவு போன்ற பேரிடர்களை எதிர்கொள்ள ஹெலிகாப்டர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். முதல்வர் விஜய் தலைமையில் மகத்தான அமைதி புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. லஞ்சம் இல்லாத அரசை உருவாக்க எடுக்கப்படும் நடவடிக்கைக்கு அலுவலர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என அமைச்சர் விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதற்கட்டமாக 5000 பள்ளிகளில் ஏஐ கோடிங் கற்றுத்தரப்படும். ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் மூலம் மாணவர்களுக்கு கற்பிக்க ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுகவின் சாதனைகள் மீது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது. தாவிக அரசு பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி நீங்கள் பெற்றிருக்கும் போலி வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது சிஎம் சார் என உதயநிதி கூறியுள்ளார். அதிமுக கொறடா யார் என்பது 18ஆம் தேதிக்கு முன்னதாக தெரிய வரும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் விளக்கம் அளித்துள்ளார். ஜூன் 16, 17 ஆகிய 2 நாட்கள் எம்எல்ஏக்களுக்கு புத்தாக்க பயிற்சி வழங்கப்பட உள்ளது. பயிற்சியை முதல்வர் விஜய் தொடங்கி வைப்பார் என சபாநாயகர் பிரபாகர் அறிவித்துள்ளார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த இசிக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது பற்றி 7 நாட்களில் விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் விஜய் மேகதாது குறித்து பேசாதது ஏன், மேகதாது பிரச்சினை பற்றி வாய் திறக்காமல் நமக்கு எதுக்கு வம்பு என்று சைலண்டாக திரும்பியிருக்கிறார் என உதயநிதி விமர்சித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பு குறித்து தாவிக தலைவர் முதலமைச்சர் விஜய் கூறிவரும் வாக்குறுதிகளுக்கு நேர்மாறாக உண்மை நிலை இருப்பது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். நீட் தேர்வை நீக்கும் ரகசியம் எனக்கு தெரியும் என பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய உதயநிதி மேலும் பல பொய்களை அவிழ்த்துவிட்டிருக்கிறார் என தவிக ஐடி விங் தெரிவித்துள்ளது. அவர் ஒரு பொய் நிதி, போலி நிதி என விமர்சனம் செய்துள்ளது. ஆளுங்கட்சி திமிரில் பெண்கள் பாதுகாப்பை காவு வாங்கும் கும்பலை வைத்துக் கொண்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எப்போதும் 0 டாலரன்ஸை உறுதி செய்வோம் என்று கூற வாய்க்கூசவில்லையா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேம்படுத்தப்பட்ட புதிய IRCTC இணையதளம் வரும் ஜூலை 15ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதியளித்துள்ளார். டீசல் பதுக்களை தவிர்க்க அதன் விற்பனைக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தனிநபர் அல்லது ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு 200 லிட்டர் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய முடியும் என உச்சவரம்பு கொண்டுவரப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச ராஜ்யசபா தேர்தலில் வேட்புமனு நிராகரிப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் காங்கிரஸ் தலைவர் மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள பொன்னை பாலு, மணிகண்டன், சந்தோஷ் ஆகிய 3 பேரின் ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பை சென்னை ஐகோர்ட் ஒத்திவைத்தது. ராஜ்யசபா வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் வேட்புமனு நிராகரிப்பு சட்டவிரோதமானது, காங்கிரஸை பலவீனப்படுத்த நடக்கும் முயற்சி என மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் ஒரு மூழ்கும் கப்பல், அது கரை சேராது என்று தெரிந்தவர்கள் வெவ்வேறு பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என மகாராஷ்டிரா மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் விமர்சித்துள்ளார். பயிர்க்கடன் சம்பந்தமாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிடவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை சரி செய்ய வலியுறுத்தியும் வரும் 19ஆம் தேதி விழுப்புரம் அதிமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.
ஓமனில் இந்திய மாலுமிகள் 3 பேர் பலியான சம்பவத்தில் பிரதமர் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என ராகுல் விமர்சித்துள்ளார். வெளிநாட்டு சக்தி இந்தியரை கொல்லும்போது ஒரு பிரதமராக அதை பற்றி பேச வேண்டும். ஆனால் சமரசம் செய்து கொண்ட நிலையில் உள்ள இவர் ஒரு வார்த்தை கூட பேச துணிய மாட்டார் என்றார். ஓசூர் மாநகராட்சியில் நடைபெற்ற கல்விக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு முதல்வர் விஜயின் போட்டோவை அதிமுக கவுன்சிலர் ஸ்ரீதரன் வழங்கினார். பல அரசு பள்ளிகளில் முதல்வர் போட்டோ இல்லாத ஒரே காரணத்தால் தான் போட்டோ கொடுத்தேன் என அவர் விளக்கமும் அளித்தார். தமிழகத்தில் தொடர் மின்வெட்டு பிரச்சினை தலைவரை தாடிக் கொண்டிருக்கையில் விவசாயிகளுக்கு 18 மணி நேரம் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்று சொல்வது கேப்பையில் நெய்வடியும் கதையின்றி வேறென்ன என்று நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். சபரிமலை ஐயப்பனை வழிபடுவதற்காக சென்னை உத்தண்டியில் உள்ள விநாயகர் கோவிலில் குடும்பத்துடன் மாலை அணிந்து அன்புமணி வழிபாடு செய்தார். பசிபிக் பெருங்கடலில் தற்போது உருவாகியுள்ள எல் நினோ வரும் அக்டோபரில் சூப்பர் எல் நினோவாக உருமாற வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணித்துள்ளார். மேலும் இது வரும் நவம்பரில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தீவிரமான எல் நினோவாக வலுப்பெறும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஒப்புதலை தொடர்ந்து புதுச்சேரியில் புதிய அமைச்சர்களாக ராஜசேகரன், ராஜவேலு, சிவக்கொழுந்து ஆகியோர் ஜூன் 17ஆம் தேதி பதவியேற்க உள்ளனர். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என டிடிவி தினகரன் அரசை வலியுறுத்தியுள்ளார். பள்ளிகளில் பிரிவினைகள், ஜாதிய பிரிவினைகளுக்கு இடமில்லை. ஜாதிய பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் கையில் கயிறு கட்டிக்கொண்டு மாணவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். ஸ்ரீவைகுண்டம் விவகாரத்தில் புகார் பெறப்பட்ட உடனே அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்து விரைந்து நடவடிக்கை எடுத்ததை நாடே அறியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்கவே இயலாது என தாவேக ஐடி விங் விமர்சித்துள்ளது. டெல்லியில் இருந்து புறப்பட்ட முதல்வர் விஜய் தனி விமானம் மூலம் மங்களூரு சென்றார். அங்கிருந்து காரில் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றார். பட்டா கேட்டு மனு வழங்கினால் 5 நாட்களுக்குள் பரிசீலனை செய்யப்பட்டு 15 நாட்களில் முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சி புதுமை பெண்களின் பொற்காலம். அவர் ஆட்சியில் அடித்தட்டு பெண்களின் வாழ்வில் புதிய விடியலையும் சுதந்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என நயினார் நாகேந்திரன் புகழாரம் சூட்டியுள்ளார். ஆலந்தூர் தாவேக நிர்வாகி வேம்புலி கணவரை இழந்த பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தாவேக ஆட்சியிலும் குறையவில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில பிரச்சார அணி தலைவராக இருந்த நடிகர் பாண்டி ரவி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தனக்கு கட்சியில் உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடி அரசு நிகழ்ச்சிகள் துவங்குவதை உறுதி செய்ய கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் 8 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தொடர் மின்வெட்டால் விவசாயமும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். காவிரி டெல்டா மற்றும் பிற மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 134.83 கோடி மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்காமல் 134 கோடிக்கு சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். விவசாயிகளின் வலிகளை கொஞ்சம் கூட புரியாமல் பொய்க்கால் குதிரை அரசு வெற்று ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து ஆலோசனை நடக்கிறது. விவசாயிகளை முதல்வர் விஜய் கைவிட மாட்டார் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் கூறினார். காவிரி பாசன மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்க வேண்டும். மத்திய அரசிடம் நிதி உதவி பெற்று உழவர்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சட்டசபை தேர்தலில் இளைஞர்களின் சக்தியை திமுக முழுமையாக பயன்படுத்தவில்லை. பெண்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை கண்டுகொள்ளவில்லை என திமுக கள ஆய்வுக்குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீதான ரூபாய் 27.9 கோடி ஊழல் வழக்கு முந்தைய திமுக ஆட்சியில் முடித்து வைக்கப்பட்டது. அதை மறுபடி விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் உத்தரவிட்டுள்ளார். 1000 தான் இருந்தாலும் அதிமுகவினர் எங்களது பங்காளிகள். வேறு கட்சியில் இணைவதை விடுத்து தாய் கழகமான திமுகவில் இணையுங்கள் என முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அழைப்பு விடுத்தார்.
கர்நாடகாவைச் சேர்ந்த ரோஹிணி சிந்தூரி IAS, டி ரூபா IPS இடையே நிலவும் நீண்டகால மோதலை தீர்க்க ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி குரியன் ஜோசப் மத்தியஸ்தராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ரிலையன்ஸ் நிறுவன சேர்மன் முகேஷ் அம்பானி, அவரது மகன் ஆனந்த், மருமகள் ராதிகா ஆகியோர் திருப்பதி கோயிலில் இன்று ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி கோரி மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை சந்தித்து கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் மனு அளித்துள்ளார். கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு செல்வதற்காக மங்களூரு விமான நிலையம் சென்ற முதல்வர் விஜயை கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் UT காதர் வரவேற்றார். துப்பாக்கி சுடுதல் பயிற்சியாளர் ஜஸ்பால் ராணா மறைவுக்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தில்லியில் பாரதிய ஜனதா நிர்வாகிகளுடன் மத்திய அமைச்சர் அமித் ஷா தமிழக அரசியல் சூழல் குறித்து ஆலோசித்தார். அண்ணாமலை தனி இயக்கம் தொடங்கியது, தமிழக அரசியலில் ஏற்படும் தாக்கம் பற்றியும் ஆலோசனை நடந்தது. இதில் தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் கலந்து கொண்டார். கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேரளா சென்று வருவோர் மீது கவனம் செலுத்த மருத்துவ அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெங்களூருவின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய மேகதாது அணை அவசியம். மத்திய அரசு விரைந்து இறுதி ஒப்புதல் வழங்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் நேரில் கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். 260 பேரை பலிகொண்ட அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தின் முதல் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. RSS தலைவர் மோகன் பகவத் பயணித்த ரயிலின் மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கல் எறிந்துள்ளார். இதனால் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டது. கல் எறிந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். காலியாக உள்ள 26 ராஜ்யசபா இடங்களுக்கான தேர்தல் அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இதற்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்த 26 பேரில் 18 பேர் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் வைகாசி கடைசி வெள்ளியை முன்னிட்டு மாங்கனி அபிஷேகம் நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல்லில் கோழி முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்ந்து ஒரு முட்டையின் விலை ரூபாய் 10 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை 1695.40 புள்ளிகள் உயர்ந்து 75,527 புள்ளிகளுடன் இன்றைய வணிகம் நிறைவு பெற்றது. சென்னையில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேகி பாக்கெட்டில் புழுக்கள் கண்டறியப்பட்ட புகார் சோசியல் மீடியாவில் பரவியதைத் தொடர்ந்து நெஸ்லே மற்றும் KFC-க்கு விளக்கம் கேட்டு FSI ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனால் நெஸ்லே இந்தியாவின் பங்குகள் 3% சரிவடைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழையால் திருநெல்வேலி மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு நீடித்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 7வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக சென்னையில் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. வெப்பம் தணிந்தது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 4.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேட்டூர் அணை வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்படும். ஆனால் போதிய நீர் இல்லாததால் இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கவில்லை. இதனால் விவசாயிகள் வருத்தம் அடைந்துள்ளனர். திருவண்ணாமலையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடினார். கூடைப்பந்து விளையாடினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் C மற்றும் D வாய்க்கால்களை தூர்வார ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்ட தாம்பரம் மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 1,10,400 ரூபாய்க்கும், கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து 13,800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராம் 5 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தமிழக DGP மகேஷ்குமார் அகர்வால் மற்றும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு வேத பண்டிதர்கள் ஆசீர்வாதம் செய்து பிரசாதங்கள் வழங்கினர். சென்னை மாநகராட்சியில் செயற்பொறியாளர்கள் மற்றும் உதவி பொறியாளர்கள் என மொத்தம் 64 பேரை ஒரே நாளில் பணியிட மாற்றம் செய்து சென்னை மாநகராட்சி ஆணையர் J. சமீரன் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வீட்டில் இருந்த பெண்ணிடம் துப்பாக்கியை காட்டியும் கத்தியை வைத்து மிரட்டியும் 20 சவரன் நகை மற்றும் 20,000 ரூபாயை அடையாளம் தெரியாத நபர்கள் பறித்து சென்றுள்ளனர். போலீசார் விசாரித்து வருகின்றனர். KRS அணையின் நீர்மட்டம் சரிந்துள்ளதால் பெங்களூருவிலும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது.
இதனால் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்குவதில் சிக்கல் எழுந்துள்ளது. சென்னை ஆலந்தூரில் பெண்ணை தொல்லை தந்ததாக தாவேக பகுதி செயலாளர் வேம்புலி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேம்புலியை கட்சி தலைமை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது. திண்டுக்கல் வத்தலக்குண்டு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கணேசன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கரடிக்குளத்தைச் சேர்ந்த லாரி டிரைவர் மாரிமுத்துவை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பினர். உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னை எம்கேபி நகர் அருகே பைக் டாக்ஸியில் சென்ற மேகாலயாவைச் சேர்ந்த பெண்ணுக்கு ஓட்டுநர் பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். அப்பெண் அளித்த புகாரின் பேரில் பைக் ஓட்டுநரை போலீசார் தேடுகின்றனர். இந்த வார இறுதியில் ஐரோப்பாவில் அமெரிக்காவும் ஈரானும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை ரத்து செய்வதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுவிட்டதாகவும் இதனால் ஈரான் மீதான தாக்குதலை ரத்து செய்வதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் வில்லியம்சன் சர்வதேச போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 35 வயதான வில்லியம்சன் 378 சர்வதேச போட்டிகளில் விளையாடி 19,346 ரன்கள் குவித்துள்ளார். கோலாகலமாக தொடங்கிய உலகக்கோப்பையின் முதல் போட்டியில் தனது சொந்த மண்ணில் விளையாடிய மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி பெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற வீரரும் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சியாளருமான ஜஸ்பால் ராணா மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 49. நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் அளித்த பேட்டியில், எனக்கு திகில் படங்கள் மிகவும் பிடிக்கும். அவை எனது கவனத்தை முழுமையாக ஈர்த்து விடுகின்றன. அந்த படங்கள் வேறு எதையும் யோசிக்க விடுவதில்லை. என் மூளையை அப்படியே கட்டி போட்டு விடுகின்றன. இல்லையெனில் என் மனம் கண்டபடி அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். ஹாரர் படங்களை பார்க்கும்போது என் மனம் அமைதியாகிவிடும் என்று கூறியுள்ளார். சூர்யா நடிப்பில் ஆர்ஜி பாலாஜி இயக்கிய கருப்பு படம் பைனான்ஸ் பிரச்சினைகளை கடந்து ரிலீஸ் ஆகி 300 கோடிக்கு மேல் வசூலித்தது. படம் ரிலீஸ் ஆனது தாமதமானதால் ஆர்ஜி பாலாஜி அழுது கொண்டே வீடியோ வெளியிட்டார். இது பற்றி மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்கள் சங்க தலைவரான திருப்பூர் சுப்பிரமணியம் கூறுகையில், கருப்பு ரிலீஸுக்கு 2 நாள் முன்பு எப்படி ஒரு சிக்கலில் சிக்கியது என்பது தெரியும். ஆனால் அதை எதிர்கொள்ள இயக்குனர் முன்வராமல் வீடியோவில் அழுதுவிட்டு போய்விட்டார். படம் ஹிட்டானதும் தன்னால் கிடைத்த வெற்றி போன்று காலரை தூக்கிக் கொண்டு நடக்கிறார். பட்ஜெட்டில் 5 கோடி கூடுதலானால் பரவாயில்லை, 2 மடங்கு அதிகமானால் தயாரிப்பாளர்கள் எப்படி சமாளிப்பார்கள் என்றார். பாடகர், இசையமைப்பாளர், இயக்குனர், நடிகர் என பன்முக திறமை கொண்டவர் ஹிப்ஹாப் ஆதி. அவர் அளித்த பேட்டியில், கல்லூரி நாட்களில் என் அடையாளத்தை மறைத்தேன். யாரும் என்னுடன் அவ்வளவு எளிதில் ஒன்றி போயிருக்க மாட்டார்கள். உணர்வுகளை எனது தாய்மொழியான தமிழில் வார்த்தைகளாக வெளிப்படுத்துவதே சிறந்தது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக உங்கள் உள்ளூர் அடையாளத்துடன் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உலகளாவிய அளவில் அங்கீகரிக்கப்படுவீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் எதை செய்தாலும் அதில் பெருமிதம் கொள்ளுங்கள் என்றார். மதிமாறன் புகழேந்தி இயக்க சூரி நாயகனாக நடித்துள்ள படம் மண்டாடி. மஹிமா நம்பியார் நாயகியாக நடித்துள்ளார். மீனவர் சமூகத்தின் வாழ்க்கையை மையமாக வைத்து அதனுடன் கட்டுமர படகு போட்டி பின்னணியில் இப்படம் உருவாகி வருகிறது. சமீபத்தில் படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் துவங்கியுள்ள நிலையில் செப்டம்பர் 4 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். தெலுங்கில் சமந்தா தயாரித்து கதையின் நாயகியாகவும் நடித்துள்ள படம் மாயிண்டி பங்காரு. நந்தினி ரெட்டி இயக்கியுள்ளார். இந்த படம் தமிழில் எங்கள் தங்கம் என்ற பெயரில் ரிலீஸ் ஆகிறது. இது எம்ஜிஆர் நடித்த படத்தின் தலைப்பாகும். மாமியார் வீட்டை பெரும் ஆபத்தில் இருந்து காப்பாற்றும் ஆக்ஷன் மருமகளாக சமந்தா நடித்துள்ளார். ஜூன் 19 ரிலீஸ். துரந்தர் படத்தின் 2 பாகங்களையும் இயக்கி ரூபாய் 3000 கோடி வசூல் சாதனையை புரிந்தவர் ஆதித்யா தர். இவர் தனது அடுத்த பட வேலைகளில் இறங்கியுள்ளார். துரந்தர் மாதிரியே இதுவும் ஆக்ஷன் கலந்த ஸ்பை த்ரில்லர் மாதிரியான கதையில்தான் உருவாகிறதா. இதில் நடிகர் பிரபாஸை நடிக்க வைக்க பேசியுள்ளார். அவரும் சம்மதம் சொல்லியுள்ளாராம். பிரபாஸ் தனது மற்ற பட பணிகளை முடித்ததும் இவர் படத்தில் இணைகிறாராம்.